ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா a metal sphere is held fixed on a smooth horizontal insulated plate and another metal sphere is placed some distance away. ஓகேயா? ஸோ ஒரு ஹரிசானல் பிளேட் இருக்குன்னா நான் இங்கே வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர் வைக்கிறேன். இன்னொன்று வந்து இது இன்சுலேட்டட் பிளேட், அதனால வந்து நமக்கு ப்ராப்ளம். அனதர் மெட்டல்ஸ் இஃப் த ஃபிக்ஸ்டு ஸ்பியர், இந்த ஸ்பியரை நான் ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கிட்டேன்னா இதுக்கு சார்ஜ் கொடுக்குறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ளஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ இது வந்து ப்ளஸ் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ப்ளஸ் கியூ இருக்குது. இப்போ கிவ் ஹவு வில் த அதர் ஸ்பியர் ரியாக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இஃப் த ஃபிக்ஸ்டு ஸ்பியர் இஸ் கிவன் சார்ஜ்னா, இப்போ இந்த சார்ஜில் இந்த அன்சார்ஜ்டு ஸ்பியரில் என்ன ஆகும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் உருவாகும். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் உருவாகிறதுனால இங்கே நெகட்டிவ் சார்ஜஸும் இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸும் வரும். ஸோ இப்போ இண்டக்ஷன் ப்ரிசீட்ஸ் அட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் உருவாகும், அதுக்கப்புறம் வந்து அட்ராக்ஷன் வரும். அப்போ இந்த சார்ஜ் என்ன பண்ணுன்னா, இந்த சார்ஜ் வந்து இங்கே போகும். சரியா? இப்போ இந்த சார்ஜ் இங்கே போகும்போது அடுத்தது என்ன ஆகும், தே கொலாய்டு வித் ஈச் அதர். இப்போ இது ரெண்டுமே மெட்டல் ஸ்பியர், கண்டக்டர் இல்லையா? அப்போ வந்து கண்டக்ஷன் நடக்கும். இப்போ இந்த அன்சார்ஜ்டு ஸ்பியரில் இண்டக்ஷன் நடந்து அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதனால் ரெண்டும் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கான்டாக்ட், கொலாய்டு வித் ஈச் அதர். கொலாய்டு வித் ஃபிக்ஸ்டு ஸ்பியர். ஏன்னா ஃபிக்ஸ்டு ஸ்பியர் மூவ் ஆகாது, இது மூவபிள் இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு கண்டக்ஷன்னால சார்ஜஸ் டிவைட்ஸ் ஈக்குவலி. ஏன்னா ஐடென்டிக்கல் மெட்டல் ஸ்பியர் இல்லையா? அதனால சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சார்ஜ் வில் பி ஈக்குவலி ஷேர். இப்போ ஷேர் ஆகும்போது என்ன ஆகும், தேர்ட் ஸ்டெப்பில் இதுக்கு ப்ளஸ் Q/2, இதுக்கும் ப்ளஸ் Q/2. சரியா? அப்போ ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனால என்ன ஆகும், ரிப்பல்ஷன் நடக்கும். அண்ட் த ஸ்பியர் வில் ரிப்பல், ஸ்பியர்ஸ் வில் ரிப்பல் ஈச் அதர். அவ்வளோதான். லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், இது ப்ளஸ் Q/2, இந்த Q/2 வந்து என்ன ஆகும், இட் வில் மூவ் அவே ஃப்ரம் திஸ். ஏன்னா இது ஃபிக்ஸ்டு, இதனால இது மூவ் ஆக முடியாது. இந்த அடுத்த ஹாஃப் என்ன ஆகும், அது வந்து அதை தள்ளிக்கும்.